اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف وكرم ومجد وأظلم عظيم الشان أهل بيت طهار النبوي أبوين كريمين مصطفين مجتبين عبد الله آمين عليهم الصلاة والسلام وفاض علينا البركات منهما دهر الداهر آمين آمين. நாயகமார்களுடைய மகா கௌரவத்தையும் மகா விசேஷத்தையும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ஆலா தரஜாவுல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் ஆக்கி வைத்திருக்கின்றான். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் அஹ்லு பைத் அத்ஹார் தௌலத்துல் அக்பர் சுல்தானுல் அவுலியா खाजा मोइनुद्दीन और हुसैन और हसन चिश्ती நாயகத்துடைய மதது ஹிமாயத் ஹிஃபுலோடு खाजा நாயகத்துடைய தர்பார் ஷரீஃபில் இருந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த முஹர்ரமுல் ஹராம் உடைய முபாரக்கான யோமுல் ஜுமாவுடைய தினத்தில் அது இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன பிறை 24வது இரவு 24 இருக்குது. அது மாஷா அல்லாஹ் என்ன ஒரு விசேஷமான ஒரு பெரிய விசேஷத்தை 24க்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிறான். 24க்குள்ள அல்லாஹ் பெரிய விசேஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய கலாமுல் கரீமான அல் குர்ஆனுல் கரீம்ல அல்லாஹ் அவனுடைய இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பயான் செஞ்சு கொடுக்குறான். கலிமத்தன் தொய்யிபத்தன், கலிமத்தன் தொய்யிபத்தன், மனமான தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய வார்த்தை. கலிமத்தன் தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய அச்சரங்களை கொண்ட கலிமத்து ஷரீஃப் என்ற அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திரு கலிமாவை பற்றி அல்லாஹ் பயான் செய்யறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சொல்லும் போதே அவனுடைய அடியார்களாக நமக்கு அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுக்குறான்? கலிமத்தன் தொய்யிபத்தன், நம்முடைய வாழ்வை மனமாக்கக்கூடியது கலிமத்து ஷரீஃப். மாஷா அல்லாஹ், நம்முடைய துனியாவையும் நம்முடைய ஆখিরাத்தையும் நம்முடைய இருலோக வாழ்க்கையும் மனமிக்கதாக விசேஷமானதாக ஆக்கக்கூடியது எது? கலிமத்தன் தொய்யிபா. யாருக்காவது என்ன தன் வாழ்க்கை விசேஷமாகணும், தன் வாழ்க்கை மாஷா அல்லாஹ் என்ன நல்ல மனமான வாழ்க்கையா இருக்கணும்.
தன் வாழ்க்கையில என்ன பேட் ஸ்மெல் வரக்கூடாது, குட் ஸ்மெல் இருக்கணும். தன் வாழ்க்கையில பேட் ஸ்மெல் வரக்கூடாது, பத்பூத் வரக்கூடாது, குஷ்பு வரணும், குட் ஸ்மெல் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டா அவர் என்ன விஷயம் செய்யணும், என்ன காரியம் செய்யணும்? ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய கலாமுல்லாவான அல் குர்ஆனுல் கரீம் மூலமா அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான், கலிமத்தன் தொய்யிபத்தன், உன் வாழ்க்கை மனமாகணுமா, உன்னுடைய துனியா குட் ஸ்மெல் ஆகணுமா, உன்னுடைய கபர் மாஷா அல்லாஹ் குட் ஸ்மெல் ஆகணுமா, உன்னுடைய ஹஷ்ர் மாஷா அல்லாஹ் குட் ஸ்மெல் ஆகணுமா, கலிமத்தன் தொய்யிபத்தோடு உன் தொடர்பாக அல்லாஹ் நமக்கு தாயிமா தௌஃபீக் செய்வானாக. கலிமத்தன் தொய்யிபத்துடைய அந்த நிஸ்பத்து ஷரீஃபையும் ஈமானையும் மாஷா அல்லாஹ். அப்ப கலிமத்தன் தொய்யிபத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த திருக்கலிமா தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன கலிமத்தன் தொய்யிபத்தன். இந்த திருக்கலிமாவுடைய தொடர்பை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல நம்ம உண்டாக்கிட்டோம்னு சொன்னா அதிகமா தூத்தி உக்லஹா குல்லஹீன் பிஇذن ரப்பிஹா, இந்த கலிமாவுடைய ஷஜரத்துல் தொய்யிபால இருந்து மாஷா அல்லாஹ் என்ன எனி டைம் நமக்கு என்ன பழங்கள், பழங்கள்னா நமக்கு பாக்கியங்கள், நமக்கு சந்தோஷங்கள், நமக்கு வாழ்க்கையில வெற்றிகள். எனி டைம் எல்லா சீசன்லயும் எல்லா பழமும் கிடைக்காது, எல்லா சீசன்லயும் எல்லா பழமும் கிடைக்காது. இங்க அல்லாஹ் என்ன சொல்றா, தூத்தி உக்குலஹா குல்லஹீன், எல்லா காலமும், இரவும் பகலும், டே நைட், எனி டைம் கலிமத்துன் தொய்யிபாவுடைய பிரயோஜனங்கள், பெனிஃபிஷன்ஸ், ஃபாயிதாக்கள், ஃபுயூதாத், பரக்காத் நமக்கு என்ன கலிமத்துன் தொய்யிபா கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாஷா அல்லாஹ். தூத்தி உக்லஹா குல்லஹீன் பிஇذن ரப்பிஹா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு, ரப்புடைய உத்தரவு கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன எனி டைம் கலிமத்துன் தொய்யிபாவுடைய பிரயோஜனம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய பெனிஃபிஷன்ஸ், ஃபாயிதாக்கள், ஃபுயூதாத், பரக்காத் நமக்கு என்ன எல்லா காலமும் எனி டைம் இந்த கலிமா ஷரீஃபுடைய ஃபுயூதாத், பரக்காத் நம்ம கிடைச்சிக்கிட்டே இருக்க அல்லாஹ்வுடைய உத்தரவு. அல்லாஹ் குர்ஆன்ல வாக்கு கொடுக்கிறான், தூத்தி உக்லஹா குல்லஹீன் பிஇذن ரப்பிஹா. அப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமா, இந்த திருக்கலிமாவுடைய மகா விசேஷங்களை அஹ்லு பைத் தஹார நபவி சுல்தான் அல்-அவுலியா காதி காதிகான் ஃபக்ரி தோஜஹான் நாயிப் ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாஹ் காஜா மொயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசன் சிஷ்தி நாயகம் அவர்கள் அற்புதமா பயான் செய்வாங்க. கலிமா ஷரீஃபுடைய இந்த உலகத்துல யாரும் சொல்லாத அற்புதமான விசேஷமான பயானாத்துகள்லாம் கொடுப்பாங்க. காஜா நாயகம், காஜா நாயகத்துடைய கஷ்ஃபுல் அஸ்ரார்னு சொல்லக்கூடிய கிதாபுல மாஷா. அப்ப இந்த கலிமா ஷரீஃபுடைய அக்ஷரங்கள் எத்தனை? 24 அக்ஷரம் மாஷா அல்லாஹ். 24ல பெரிய விசேஷம்னு சொன்னேன்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய அல்பபெட்ஸ் அக்ஷரங்கள் எத்தனை? 24 அக்ஷரங்கள் மாஷா. லா இலாஹ இல்லல்லாஹ்ல 12 அக்ஷரம், முஹம்மது ரசூலுல்லாஹ்ல 12 அக்ஷரம். அதுலயே அல்லாஹ் காட்டுறான், என் அடியார்களே, என் மஹபூப், என் ஹபீப் அக்ரம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதமத்துல் அக்பர் பாரு மாஷா அல்லாஹ். என்னுடைய ஷானே உலூஹியத்தை நான் பேசுறதுக்கு எத்தனை அக்ஷரம் வச்சிருக்கிறனோ அதே அக்ஷரம் ஒண்ணு கூட என்ன கம்மி ஆகாம, ஒண்ணு கூட மைனஸ் ஆகாம, குறைக்காம அதே 12 அக்ஷரத்தை ஷானே ரிசாலத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். விளங்குச்சா? புரியுதா?
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஅலம், அறிந்து கொள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி விளங்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி என்ன செய்ய விளங்கு. காரணம் என்ன? ஹாஜா நாயத்துடைய பயானாத் ஷரீஃப் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, இந்த திருக்கலிமாவோடு நம்முடைய தொடர்பு ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன, 7 நரகத்துடைய வாசலும் நமக்கு அல்லாஹ் பூட்டிடுவான். 7 நரகத்துடைய வாசல் என்ன ஆயிடும்? பூட்டப்பட்டு விடும். காரணம் என்ன? அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுல உள்ள விசேஷம் அதை பார்க்குவோம் பின்னாடி. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்ப மாஷா அல்லாஹ் என்ன விளங்குறது ரொம்ப முக்கியமானது. குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது லா இலாஹ இல்லல்லாஹ்? குர்ஆன்ல மாஷா அல்லாஹ் எத்தனை இடத்துல வருது லா இலாஹ இல்லல்லாஹ்? எந்த சூரத்துல வருது லா இலாஹ இல்லல்லாஹ்? அதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் தெரியணும். அல்லாஹ் சொல்லிட்டான் கலிமத்தம் தொய்யிபத்தன்ட்டான், தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய வாக்கியம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நம்முடைய வாழ்க்கை மாஷா அல்லாஹ் என்ன மனமாகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் மனமிக்கதுன்னு எதை காட்டுறானோ அதோட நம்முடைய தொடர்பு உண்டாக்கணும். விளங்குதா? மனமானது அல்லாஹ் எதை காட்டினானோ அதோட நம்முடைய தொடர்பை உண்டாக்கணும். விளங்குதா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன மனமிக்கது மட்டும் சொல்லல, அதோடைய பெனிஃபிட் என்ன மாஷா அல்லாஹ் எனி டைம் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறான். தொத்தி உக்லஹா, அந்த கலிமாவுடைய ஷஜரத்தன் தைபாவுடைய அந்த கனி வகைகள், அந்த ஃப்ரூட்ஸ், அந்த ஹோலி ஃப்ரூட்ஸ், அந்த தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய பழங்களை நாம என்ன எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன அர்த்தம்? இந்த திருக்கலிமா இலாஹியத்தான மததையும் ஹிமாயத்தையும் மததையும் ஹிமாயத்தையும் நமக்கு சதாவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சதாவும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாஷா. புரிஞ்சா? நமக்கு எந்த ஹம்மும் கம்மும் ஹுசனும் துக்கமும் கவலையும் சங்கடமும் நம்மளை பீடிக்காமல் இந்த திருக்கலிமா நம்மளை காப்பாற்றும் மாஷா. காட்டும் ராசிக் யாருன்னு காட்டும், ஹாலிக் யாருன்னு காட்டும், ஹைய யாருன்னு காட்டும். இந்த திருக்கலிமா நமக்கு மௌத்தோட பயத்தை போக்கிடும். காசு பணம் அது டென்ஷன் இல்லாம ஆக்கிடும். துனியா ஆகிரத் எல்லாத்தையும் நமக்கு என்ன அது மனமானதை ஆக்கி கொடுத்துருக்கிறான் அல்லாஹ். தூத்தி உக்குலஹா குல்லஹி, எனி டைம் இந்த கலிமாவுடைய மரத்துல ஷஜரத்துன் தையிபால். விளங்குச்சா? இன்னைக்கு நிம்மதியை தேடி மனசை எங்கெங்கேயே அடைகிறான். புரிஞ்சா? ஒரு கூட்டம் திரஹாவா சுத்துறான். புரிஞ்சா? இன்னொரு கூட்டம் என்ன செய்யறான்? மாத்திரை மருந்தை போட்டுட்டு என்ன அங்க எங்கேயும் உருண்டுகிட்டு வர்றான். விளங்குச்சா? எதுக்கு? பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, மன அமைதி இல்ல, ஏதோ பயமா இருக்குது, ஏதோ டென்ஷன் இருக்குது. ஏன்? எதுக்காக அந்த டென்ஷன் வருது? கலிமாவுடைய தொடர்பு இல்லை உனக்கு. எந்த மரத்திலிருந்து நீ பாக்கியம் பெறணுமோ பலனை அனுபவிக்கணுமோ அந்த மரத்துல உனக்கு என்ன அந்த ஷஜரத்து தையிபால தொடர்பு சரியா இல்லை. அதனாலதான் இந்த முசீபத். அதனாலதான் இந்த முசீபத். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய தொடர்பு முதல்ல மாஷா அல்லாஹ் என்ன? இந்த திருக்கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஷானே உலூஹியத்துடைய கலிமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷானே ரிசாலத்துல் கலிமா. குர்ஆன்ல எங்கே வருது? எத்தனை தடவை வருது? லா இலாஹ இல்லல்லாஹ் 2 தடவை வருது, 2 டைம்ஸ் வருது. மாஷா குர்ஆன்ல லா இலாஹ இல்லல்லாஹ் 2 முறை வருது. ஒன்று எங்க வருது?
சூரத்து ஸாஃபாத்ல வருது. சூரத்து யாசீன் ஷரீஃபுக்கு அடுத்த சூரத்துல வருது. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு ஞாபகத்துக்கு சொல்லி வைக்கிறேன். உங்களுக்கு மசாலா என்ன ஹிஃபுல் பண்றதுக்கு, பைஹாட் பண்றதுக்கு ஈஸிக்கு சொல்லி வைக்கிறேன். சூரத்து யாசீன் ஷரீஃபுக்கு அடுத்த சூரத், அடுத்த சாப்டர், அடுத்த அத்தியாயம் சூரத்து ஸாஃபாத்ல வருது. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒன்னாச்சா? இன்னொரு எங்க வருது? சூரத்து முஹம்மதுல வருது. மாஷா அல்லாஹ். அங்கதான் இந்த ஆயத்து உத்தரவோட வருது. ஃபஅலம், அறிந்து கொள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப சூரத்து ஸாஃபாத்ல ஒரு தரம், சூரத்து முஹம்மதுல ஒரு தரம், ரெண்டு தரம் வருது லா இலாஹ இல்லல்லாஹ்னு குர்ஆன்ல. மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த திருக்கலிமா விளங்குச்சா? லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற திருக்கலிமா இன்னைக்கு போற 24 திருக்கலிமாவுடைய அக்ஷரத்துடைய நாள். புது வருஷத்துல இன்னைக்கு என்ன? முஹர்ரமுல் ஹராம்ல அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரா 1448 வருஷத்துல இன்னைக்கு மாஷா அல்லாஹ் என்ன 24. அது நம்ம எங்க இருக்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த ஷஜரத்துன் தய்யிபாவுடைய மத்ஹருல் கரீமான இந்த ஷஜரத்துன் தய்யிபாவுடைய மத்ஹர் ஷரீஃபான खाजा மொயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசன் திஷ்தி நாயத்துடைய தர்பார குதுசியால மாஷா அல்லாஹ் खाजा நாயத்துடைய கதமைன் ஷரீஃபைன் நாலேன் கரீமைன் தஹத் முபாரக் அல ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் நம்மள வச்சிருக்கிறார். மாஷா இந்த கலிமா மாஷா அல்லாஹ் என்ன காலமெல்லாம் இந்த கலிமாவுடைய மத்ஹருல் கரீமா இருந்தவங்க खाजा நாயம். மத்ஹர் இந்த கலிமாவுடைய தோற்றம், இந்த கலிமாவுடைய பொருளுடைய தோன்ற துறையா தொடங்கக்கூடிய இளங்கக்கூடிய ஜோதி खाजा மொயினுத்தீனுடைய நாரின் ஷரீஃபுடைய தாஜ் முபாரக் இருக்கிறோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆன்ல எத்தனை இடத்துல வருது? 2 இடத்துல வருது. சூரத்து ஸாஃபாத், சூரத்து முஹம்மத். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் முழு கலிமா முஹம்மது ரசூலுல்லாஹ். எத்தனை முறை வருது? ஒரே முறை வருது. முஹம்மது ரசூலுல்லாஹ். புரிஞ்சா? சூரத்துல் ஃபத்ஹ்ல வருது. மாஷா அப்ப அல்லாஹ் காட்டுறான், என் அடியார்களே லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நீங்க பிரயோஜனம் அடையணுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் பாரு. எங்க பார்க்கணும்? ஃபத்ஹ்ல பாரு. மாஷா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலே ஃபத்ஹாவிடு எல்லாம். மாஷா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலே ஃபத்ஹாவிடு எல்லாம். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஒரு ஆளு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா அவர் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னானோ அவன் மாஷா அல்லாஹ் என்ன சொர்க்கம் நுழைவான். நாயகத்துடைய திருவாக்கு. அப்ப அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? என் அடியார்களே, என் ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலத்தை திருநாமத்தை உன் நாவால சொல்லணுமா? நீ சொர்க்கவாதியா இருக்கணும். மாஷா அல்லாஹ். எல்லாரும் சொல்ல முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி நீ சொர்க்கவாதியான பிறகுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். மாஷா அல்லாஹ். நடக்குதா? அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே அல்லாஹ் நம்மள சொர்க்கவாதி ஆக்கிடுறான். புரியுதா? விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா அல்லாஹ் நமக்கு பிஷாரத் கொடுக்கிறான். லா மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரோ தஹலல் ஜன்னah, அவன் சொர்க்கம் நுழைவான். புரிஞ்சா? அப்போ அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற திருநாமத்தை சொல்லணுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற இஸ்முல் ஆலத்தை சொல்லணுமா? ரிசாலத்துல் கரீமுடைய கலிமா ஷரீஃப் ஓதணுமா? நீ சொர்க்கவாதி ஆயிரணும். நீ சொர்க்கவாதி ஆயிரணும்.
சொர்க்கத்துக்குள்ள வந்துதான் முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். மாஷா அல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா சொர்க்கம் கிடைக்கும், முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் கிடைக்குவா. மாஷா அல்லாஹ். விளங்குதா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னா சொர்க்கம் கிடைக்கும், முகமது ரசூலுல்லாஹ்னு சொன்னா அல்லாஹ் கிடைக்கும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் மஜ்அல் நஸீபனா ஃபித்தார். ஆமீன் ஆமீன். அல்லாஹ் மஜ்அல் ஈமான் நஸீபனா ஃபித்தார். ஆமீன். அல்லாஹ் மஜ்அல் ஈமான் நஸீபனா ஃபித்தார். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ஸையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா பி அன் துஸல்லி அலைஹி. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத்துல் அக்பர அல்லாஹ் நமக்கு எப்படி காட்டுறான் பாரு. நாயகத்துடைய திருநாமத்தை சொல்லணும்னு சொன்னாலே சொர்க்கவாதி தான் சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்ல முடியாது முகமது ரசூலுல்லாஹ். விளங்குதா? கொஞ்சம் திங்க் பண்ணு, சிந்திச்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. புரிஞ்சா? மனம் போன போக்குல வாழாத, சம்பிரதாயத்துக்கு இபாதத்து செய்யாத, கடமைங்கிற பேர்ல ஏதோ பிராக்டிகலா செய்யறன்னு சொல்லி என்ன இபாதத்து பண்ணாத. விளங்குதா? அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்? முகமது ரசூலுல்லாஹ் நீ சொல்லணுமா, நீ சொர்க்கவாதி ஆயிர. நீ சொர்க்கவாதி ஆனாதான் முகமது ரசூலுல்லாஹ் சொல்ல முடியும். மாஷா அல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்ன உடனே அல்லாஹ் நம்மள சொர்க்கவாதி ஆக்கிடுறான். மாஷா அல்லாஹ். நம்மள அல்லாஹ் சொர்க்கவாதி ஆக்கிட்டு அதுக்கு பிறகு சொல்றேன், அடியானே இப்போ நீ ஜன்னத்தி ஆகிட்ட, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்ட. ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்வானே, ஆனால் இந்த திருக்கலிமாவுடைய தொடர்பு நம்மளை எங்க கொண்டு போங்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கொண்டு போயிடும். ஹதீஸ்ல வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அடியான் சொல்வானே ஆனால் இந்த திருக்கலிமாவுடைய அக்ஷரத்திலிருந்து வரக்கூடிய அல்ஃபாது தய்யிபானது வரக்கூடிய அந்த 100 மாஷா அல்லாஹ் என்ன 7 வானத்தை கிழித்துக்கிட்டு போகுமா. மாஷா அல்லாஹ் 7 வானத்தையும் கிழிச்சிடும். போய் அல்லாஹ்வுடைய அர்ஷ்ல போய் அந்த 100 என்ன அப்படியே ஜம்பிங் ஆகும், அப்படியே ஜம்பிங் ஆகும். அல்லாஹ் கேட்குவானா, அல்லாஹ் சொல்லுவான், பொறுமையாரு பொறுமையாரு. ஏன் இப்படி நீ துடிக்கிற? அந்த 100 சொல்லுமா, யா அல்லாஹ் உன் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னானே, அவனுக்கு நீ மஃபிரத் கொடுத்துட்டியா, நீ அவனை மன்னிக்காத வரையிலையும் நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சொல்லுவா, அல்ஹம்துலில்லாஹ் அந்த 100ட்ட ஓ பிரகாசமே, என் அடியான எப்போ நான் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல வச்சேனோ அப்பயே அவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டேன், அவன் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டேன், அவனுக்கு நான் சொர்க்கத்தையும் கொடுத்துட்டேன். அப்பதான் அந்த 100 என்ன செய்யுமா, அமைதி பெறுமா. கண்மணி நாயகம் திருவாயால் நமக்கு சொல்லி தரான். அடியான் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்வானே, ஆனால் 7 வானத்தை கிழித்து கொண்டு போது அவனுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய 100 அந்த அல்ஃபாது தய்யிபானது வரக்கூடிய அந்த 100 மாஷா அல்லாஹ் 7 வானத்தை உடைச்சுக்கிட்டு போகுது. மாஷா அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி மாபாவிகளான தீபாவிகளான ஜாஹிதீன்களான ஜுஹால்களான ஆசீன்களான துஅஃபாக்களான நாகிசீன்களான நம்ம அல்லாஹ் என்ன செய்யறான், நம்முடைய பாவ அழுக்கை எல்லாம் நீக்கி கரை படிந்த நம்முடைய நாவை அல்லாஹ் சுத்தப்படுத்தி லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு எதை கொண்டும் நீங்காத அழுக்கெல்லாம் நீங்குது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம்னு சொன்னான். எந்த கெமிக்கலும் போட்டு என்ன நீக்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத எல்லா கரைகளும் அகன்று போகுது நாம் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்வோமே. ஆனால் அப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நம்மை சொல்ல வைத்து மாஷா அல்லாஹ் என்ன செய்யறான், நம்முடைய எல்லா கரைகளையும் குறைகளையும் பாவங்களையும் நம்மை விட்டு போக்கி அல்லாஹ் நம்மளை சுத்தப்படுத்தி நம்மளை சொர்க்கவாதி ஆக்கி முஹம்மது ரசூலுல்லாஹ் என் ஹபீப் அக்ரமுடைய இஸ்முல் ஆலத்தை சொல்ற மாஷா அல்லாஹ்
அது யாரு சொல்லணும்? ஜன்னதி தான் சொல்லணும், சொர்க்கவாதி தான் சொல்லணும். மாஷா அல்லாஹ். யாருக்கு சலாம் இருக்குதோ, கௌலம் மின் ரப்பிர் ரஹீம், ரப்பிர் ரஹீமான அல்லாஹ்வுடைய சலாம் யாருக்கு உண்டாவதோ அந்த சொர்க்கவாதி தான் சொல்லணும் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கலிமத்து ஷரீஃப், அல்லாஹ், அந்த திருநாமத்துடைய திவ்ய திருநாமத்துடைய மகா விசேஷ மகா கௌரவம் எல்லாரும் சொல்ல முடியாது. புரிஞ்சா? முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு சொல்ல முடியும்? சொர்க்கவாதி தான் சொல்ல முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம் ஒரு முறை சொன்னால் இந்த கலிமாவை நம்ம அப்படியே கல்வில நம்ம என்ன ஃபைட் பண்ணிட்டோம்னா அப்படியே உறுதியா அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல ஹாஜா நாயத்துடைய மதது இமாயத்துல நம்ம ஈமான்ல ஸ்ட்ராங் ஆகிட்டோம். இந்த கலிமா நம்மளை என்ன செய்யுது? 7 நரகத்தையும் பூட்டிடுது. எந்த நரகம் அந்த நரகத்தையே மறக்கடிச்சது நமக்கு. காரணம் என்ன? இந்த கலிமா ஷரீஃபின் மூலமா அல்லாஹ் காட்டுறான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாக்குள்ள மாஷா அல்லாஹ் 7 லெவல் இருக்குது. மாஷா அல்லாஹ். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் 24 அச்சரம் சொன்னோம். இந்த 24 அச்சரத்துல 7 சப்ஜெக்ட் அல்லாஹ் வச்சிருக்கிறான். 7 சப்ஜெக்ட். லா ஒரு சப்ஜெக்ட், இலாஹ் ஒரு சப்ஜெக்ட், இல்லா ஒரு சப்ஜெக்ட், அல்லாஹ் ஒரு சப்ஜெக்ட், முஹம்மது ஒரு சப்ஜெக்ட், ரசூல் ஒரு சப்ஜெக்ட், அல்லாஹ் ஒரு சப்ஜெக்ட். 7 பாப் இருக்குது, 7 விஷயம் இருக்குது இந்த கலிமாக்குள்ள. மாஷா சப்ஜெக்டுக்குள்ள போய் நான் திறக்கலை. இப்போ அது ஹாஜானா மதது செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கலிமா ஷரீஃப் 7 நரகத்தை நமக்கு எப்படி பூட்டுது? இதுக்குள்ள என்ன 7 விஷயம். லா ஒரு விஷயம். बिना मुख्तसर सो ला नफी, इलाह वस्फ, इल्ला इस्बात, अल्लाह इस्मुल ज़ात, मोहम्मद इस्मुल आलम रहमतुल्लाह अलैहि वसल्लम इस्मुल करीम, रसूल नायगतुल वस्फ शरीफ, अल्लाह इस्मुल जलाल. माशाअल्लाह என்ன 7 விஷயம் இருக்குது. மாஷா இந்த 7 விஷயம் என்ன செய்யும் நமக்கு? 7 நரகம் எத்தனை? 7 நரகம். நரகம் எத்தனை? 7 நரகம். 7 நரகத்தையும் பூட்டிடுது. மாஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சார் 7 நரகத்தையும் பூட்டிடுது. 7 நரகத்தையும் இந்த களிமா பூட்டிடுது. திருக்களிமா களிமத்தனும் தொய்யிபா. அல்லாஹ் எப்படி சொல்லி தரான்? தொய்யிபா, தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய வார்த்தை. மாஷா தெய்வீக நறுமணம் கமலக்கூடிய வார்த்தை எது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுல விசேஷம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும்னா எல்லாரும் சொல்ல முடியாது. மாஷா அல்லாஹ். சொர்க்கவாதி தான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய இராதத். அல்லாஹ் அல்லாஹ் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருநாமத்துடைய மகா விசேஷத்தை நம்ம காட்டுறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு சொல்லணும்? சொர்க்கவாதி தான் சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னவன அல்லாஹ் சொர்க்கவாதியாக்கி, ஓகே சொர்க்கவாதி ஆயிட்டியா, இப்போ சொல்லு முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் கிடைக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா அல்லாஹ் கிடைக்குமா? மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அப்ப இந்த கலிமாவை ஒரு மனுஷன் கல்பு கொண்டுட்டு போகாம வாழ்றான்னு சொன்னா அவன் வாழ்க்கை என்ன வாழ்க்கையா? அது கலிமா வைக்க வேண்டிய கல்புல தூத்தி உக்குலஹா குல்லஹீன் பிஇذن ரப்பிஹா, எனி டைம் அல்லாஹ்வுடைய உத்தரவோட பிரயோஜனம் தரக்கூடிய திருக்கலிமாவுடைய தொடர்பு என்ன? தன் உள்ளத்துக்கு கொண்டுட்டு போகாம
வாழ்றான்னு சொன்னா அது வாழ்க்கையாது. எப்படி அவன் வாழ்க்கையில நிம்மதி வரும்? எப்படி புருஷன் சொல்ல பொண்டாட்டி கேட்குவா? எப்படி பிள்ளைகளுவா பாப்பாட சொல்ல கேட்கும்? எப்ப கேட்கும்? தூத்தி உக்கலஹா குல்லஹீன் பிஇذن ரப்பிஹா. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஷஜரத்துன் தய்யிபால உள்ள அந்த கனி வர்க்கங்களை, தெய்வீக அந்த பழங்களை நாம என்ன புசித்து கொண்டே இருப்போமே ஆனால், நாம உண்டு கொண்டே இருப்போமே ஆனால், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான்னு சொன்னா நமக்கு என்ன? எல்லாம் அல்லாஹ் ஃபத்ஹாதி கொடுப்பான். எல்லாம் அல்லாஹ் ஃபத்ஹாதி கொடுப்பான். அப்ப இங்க விசேஷம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும்னு சொன்னாலே சொர்க்கவாதியா இருக்கணும். புரியுதா? தவஜ்ஜு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி. முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற கலிமத்துல் ஹக்க சொல்லணும்னா மாசால் எப்படியா இருக்கணும்? சொர்க்கவாதியா இருக்கணும் மாசால். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலத்தை சொல்றதுக்கே மாஷா அல்லாஹ் நீ சொர்க்கவாதியா இருக்கணும்னு சொன்னா, அந்த நாயத்துடைய ஜிஸ்முல் கரீம மாஷா அல்லாஹ் என்ன 10 மாசம் வயித்துல வச்சிருந்த உம்மி தய்யிபா தாஹிரா ஜக்கியா வலியா வலியத்துல் குப்ரா சித்திகா சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் سيدة مولاتنا آمنة بنت سيدنا وهب عليهم الصلاة والسلام وافاض علينا البركات منها ظهر الدلال. நாயுடைய மர்த்தபா எவ்வளவு பெரிய ஆளாவா இருக்கு மாஷா. கொஞ்சம் யோசிச்சு பாரு மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய திருநாமத்தை சொல்லணும்னு சொன்னா சொர்க்கவாதியா இருக்கணுங்கிற நிபந்தனை அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்ன மாஷா அல்லாஹ். அந்த நாயகம் அவர்கள் ஜிஸ்முல் கரீம், நாயகத்துடைய ஜிஸ்முல் கரீம் மாஷா அல்லாஹ். அன்த ஃபீ குல்லில் ஜமீலு வ ஜமாலு யா முதாய் வ ரضعنا ثدي وصلي قبل أيام الرضا صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم أنت في كل الجميل. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இல்முல உள்ள மொத்த பேர் அழகுக்கும் பேர் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய இல்முல உள்ள இல்முல் முத்லக், இல்முல் கதீம், சர்வ சம்பூரணமான எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீனான இலாஹுல் ஆலமீன் அல்லாஹு துல் ஜலாலுடைய இல்முல் கதீம் இல்முல் முத்லக்ல உள்ள அந்த சம்பூரண தெய்வீக பேர் அழகுக்கு பேர் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ். மாஷா அல்லாஹ். விளங்கு சார், விளங்கு சார். நம்முடைய நாயகத்துடைய ஒவ்வொரு ஹரக்காத்து சரிவும் சக்கனாத் சரிவும், சல்லாசன் எப்படி நடந்தாங்க, ரசூல்லா எப்படி சிரித்தாங்க, சல்லாசன் எப்படி கண்டாங்க, நாயகத்துடைய அந்த அவுசாஃபுல் ஜமீலாவை அல்லாஹ் மொத்தமா நம்ம எப்படி சொல்றான்? ஹசனா, உஸ்வத்துல் ஹசனா. மாசால் அல்லாஹ் ஹசனாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் குர்ஆன் கரீம்ல. மாசால் ஹசனா முஸ்தஃபியத்தான ஹதரத்துக்கு வரக்கூடிய எல்லா கிரேட் ஆக்டிவ்ஸ் என்ன? அது ஹசனாத். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஃபஅல் எல்லாம் அஃஆல் ஹசனாத்தா இருக்கும்போது அந்த ஃபாயிலான ذات எப்படி இருக்கும்? மாஷா அல்லாஹ். நாயகத்துடைய திவ்ய திவ்யத்திலே
ஹதரத்துல் குதுசியானது வரக்கூடிய ஃபேல் மாஷால்ல ஹசனாத்தா இருந்தா அப்ப அந்த ஜாத் ஷரீஃப், அந்த ஜாத் குதுசியா, அந்த ஜாத் அலியா எவ்வளவு பெரிய ஹசரத்து முத்தலஃபா. குர்ஆன் எப்படி சொல்லுது? லகத் கான லகும் ஃபி ரசூலுல்லாஹ் உஸ்வத்துல் ஹஸனா. மாஷாஅல்லாஹ். ஹஸனா, ஹஸனான்னு சொல்றது யாரு? இல்முல் முத்லக் சொல்லுது. மாஷாஅல்லாஹ். இல்முல் முத்லக் சொல்லுது. மாஷா கலாம் இலாஹி சொல்லுது. மாஷாஅல்லாஹ். ஹஸனா, உஸ்வத்துல் ஹஸனா. மாஷாஅல்லாஹ். ஹாய் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தெய்வீக பேரழக அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் பெருமையோட பேசுறான். ஹஸனா, அந்த ஜாத் ஆலியானது வரக்கூடிய ஷைனிங், ஷைனிங் எல்லாம் ஹசனத்தா இருக்கும்போது அந்த ஜாத் ஷரீஃப் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஹசனத்துல் அக்பரா சுப்ஹானல்லாஹ். அந்த ஹசனத்துல் அக்பர் மாஷாஅல்லாஹ் ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, பல வருஷங்கள் ஒளி வீசிக் கொண்டிருந்த முபாரக்கான நெத்தி எது? அபுல் கைர் அபு ரசூலுல்லாஹ் தாஜ வ இஸ்ஸ உல் அலீல் அலி சையதுனா அப்துல்லாஹ் அலைஹி அஃதலுஸ் ஸலாம் வ அக்மலு தஸ்லீம் அஃபால் அலைஹில் பரக்காத் மின் வ ஃபித்தாரே. ஆமீன். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, பல வருடங்கள் அருமை உம்மாவுடைய மாணிக்க மணி வைத்துக்கு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மசாலைன்னா வாப்பா நாயகம் அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஜபஹத்துல் கரீம்ல அந்த ஜாத் ஆலியா நூறாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. வானலோகமும் பூலோகமும் என்ன அந்த நூறுல மாஷாஅல்லா மயங்கி கொண்டிருக்குது. மாஷா அந்த நூறுல மயங்கி கொண்டிருக்குது. மாஷா அந்த நூறுல மயங்கி கொண்டிருக்குது. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, பல வருடங்கள் அருமை வாப்பான ஆயத்துடைய ஜபஹத்துல் கரீம் அந்த நூறு அப்படி மஷியத்து இலாஹி படி என்ன நிக்காஹ் தய்யிபாவுக்கு பிறகு அருமை உம்மா முஹ்சினை ஆலமீன் சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹ் சய்யிதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாது அலைஹில் பரக்காத் மின்ஹா. ஆமீன் 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 ஆமீன். பத்தன அத்தஹர் கத மாஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அந்த நூறு வருது. மாஷாஅல்லாஹ் 10 மாசம் அந்த பத்தன அத்தஹர்ல அந்த நூறு ஜொலிச்சிட்டு இருக்குது. மாஷாஅல்லாஹ். எந்த திருநாமத்தை சொல்றதுக்கு சொர்க்கவாதியாக இருக்கணுமோ அந்த திருநாமத்துடைய நாயகர் அந்த இஸ்முல் கரீமுடைய முஸம்மா ஷரீஃப், அந்த இஸ்முல் கரீமுடைய முஸம்மா ஷரீஃப், முஸம்மா முகத்தஸ் 10 மாசம் மாஷாஅல்லாஹ் ஜொலிச்சிட்டு. இதன் மூலமாவே அல்லாஹ் நமக்கு காட்டுறான் நாயகத்துடைய அபவைன் ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் ஆமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாது அலைனல் பரக்காத் மின்ஹுமா தஹரத்தன் ஆமீன். நாயகமார்களுடைய ஃபக்ரை பேசுறாங்க காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி. மாஷாஅல்லாஹ் சர்க்கார் கலிமத்து தய்யிபாவை தலீலா கொடுக்கறாங்க. மாஷாஅல்லாஹ். ஹே அபவைன் கரீமனுடைய ஆலமத்து ஷரீஃப்க்கு என்ன கலிமா தலீலா இருக்கு. சுப்ஹானல்லாஹ். தய்யிபத்து தலீலா இருக்கு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். கலிமா ஷரீஃப் தலீலா இருக்கு. மாஷாஅல்லாஹ். விளங்குதா? கலிமா ஷரீஃப் தலீலா இருக்கு. மாஷாஅல்லாஹ். காஜா மொய்னுத்தீன் உடைய பயானாத் ஷரீஃப் கஷ்ஃபுல் அஸ்ரார், காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி உடைய கதமைன் ஷரீஃபை நாலைன் கரீமைனில் நமக்கு என்ன சர்க்கார் கபூலியத் ஆமீன் 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 ஆமீன். காஜா நாயத்திலே மதத் ஹிமாயத் ஹிஃபுதும் காஜா நாயத்திலே நூரைனி ஷரீஃபைனான என்னுடைய அபவைன் கரீமைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அலைனல் பரக்காத் மின்ஹுமா ஃபித்தர். ஆமீன் ஆமீன். அல்லாஹ் நமக்கு என்ன ஆமீன் தௌஃபீக் செஞ்சிட்டான். ஹுசூர் கரீம் நவாஸ் நமக்கு அத்தா செஞ்சிட்டாங்கிறதுக்கு அடையாளம் என்ன? மாஷாஅல்லாஹ் இந்த நசிஹத் ஷரீஃப். மாஷாஅல்லாஹ். அப்ப ஹுசூர் கரீம் நவாஸ் கலிமா ஷரீஃபையே தலீலா கொடுக்குறாங்க. கலிமா பார். மாஷாஅல்லாஹ்.
முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லணும்னு சொன்னா நீ சொர்க்கவாதியா இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ் உன்னை சொர்க்கவாதியாக்கி அதுக்கு பிறகு ஹபீப் அக்ரமுடைய இஸ்முல் ஆலத்தை சொல்ல வைக்கிறான். ரிசாலத்துல் கரீமுடைய கலிமத்து ஷரீஃபா முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த திருநாமத்துடைய நாயகர், அந்த திருநாமத்துடைய திருத்தோற்றம், அந்த திருநாமத்துடைய அந்த இஸ்முல் கரீமுடைய முசம்மா முகத்தஸ் பல வருடங்கள் எந்த ஜபாத் ஷரீஃப்ல இருந்துச்சோ, பல 10 மாசம் எந்த பத்தன் அத்தாரில் இருந்துச்சோ, அந்த முபாரக்கான அபவைனி ஷரீஃபேனுக்கு என்ன அவங்களோட ஸ்டேட்டஸுக்கு சொர்க்கத்துல ஒரு இடமும் கிடையாது மாஷா. அவங்க என்ன அர்ஷில இருக்க வேண்டிய ஆளுக்கு மாஷா, அர்ஷில் இருக்க வேண்டிய அசீம் ஹஸ்தி மாஷா. யாரு? அபவைனி ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லா ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கதமைனி ஷரீஃபைன் வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தக்பீல் செஞ்சு மாஷா அல்லாஹ் பரக்காத் ஹாசில் மாஷா. பேஷக் பேஷ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைனி ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் وافاض علينا البركات منهما دهر الدهر آمين قدمين الشريفين تقبيل செஞ்சு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மாஷா அல்லாஹ் ஃபைசான ஜாரியா மாஷா அல்லாஹ் ஃபைசான ஹாசிலாத் கரோ மாஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு மாஷா அல்லாஹ் ஃபைசான் வருது. அபவைன் முஸ்தஃபா அபவைன முஸ்தஃபா உடைய மாஷா அல்லாஹ் கதமைன் ஷரீஃபைன் உள்ளது. அபவைன் முஸ்தஃபைன் கதமைன் ஷரீஃபைன் மாஷா அல்லாஹ் என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு ஃபயுலாத் போகுது. ஃபயுலாத் போகுது. என்ன காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய நூறுடைய நிஸ்பத் ஷரீஃப் அபவைன் ஷரீஃபைன் அல்லாஹ்வுடைய நூறு மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நூர் கிதாபு முபீன், கிதாபு முபீன். புரிஞ்சா? கிதாபு முபீன் தான் அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஹபீப் அக்ரமே தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன இராத செய்றீங்களோ அதுதான் வேதம், அதுதான் கிதாபு மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? தாங்கள் என்ன இஷ்டப்படுறீங்களோ அதுதான் கிதாபு மாஷா அல்லாஹ். அதுதான் வேதம், அதுதான் ஹுக்கும், அதுதான் ஹக்காம். விளங்குச்சா? கிதாபு முபீன் ذات முஹம்மதி قد جاءك من الله نور وكتاب مبين. குர்ஆன் சொல்லுது மாஷா. குர்ஆன் சொல்லுது, எந்த கொம்போடு மறக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அப்துல் ஜலால் சொல்றான் மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாரிஃபத்துல் கரீம் खाजा मोइनुद्दीन उடைய மதது ஹிமாயத் ஹிஃபதோட மாஷா அல்லாஹ் என்ன சர்க்காருடைய ஃபைசான் அல்ஹம்துலில்லாஹ் நாமோ அத வாங்கி எஜமான்ட்ட அந்த லஸ்ஸத்துல நமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடைய அந்த லைஃப் அல்லாஹ் துனியாலே கொடுத்துறான். துனியாலே அல்லாஹ் கொடுத்துறான். ஆமீன். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم عظيم الشان أهل بيت طهارة النبوي أبوين الشريفين كريمين مصطفين مجتبين نيرين نصيرين طيبين طاهرين مصطفين مجتبين عبد الله آمين عليه الصلاة والسلام وعلينا البركات منهما دهر الدهر آمين. நாயக மார்களுடைய மகா விசேஷத்துக்கு மகா கௌரவத்துக்கு கலிமத்து ஷரீஃபே தலீலியா, வேற என்ன தலீல் வேணும்? புரிஞ்சா? இந்த உலகத்துல யாரு கலிமாவை சொன்னாலும் நாளைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து துனியால இறங்கி என்ன ஈசா நபியு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் கூட அவங்க நிஸ்பத்து ஷரீஃப் இஸ்மு ஷரீஃபோட தான் இருக்கும் மாஷா அல்லாஹ். ஆனா அபவைன் ஷரீஃபை நிஸ்பத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஜிஸ்முல் கரீமோட இருக்கும்.
விளங்குதா? உலகத்துல யாரு களிமா சொன்னாலும் ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமத்தோட தான் இருக்கும். மாஷா அல்லாஹ். சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து திருநாமத்தோடு மட்டுமல்ல, அந்த தெய்வீக திவ்ய திரு தோற்றத்தோடு மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? தெய்வீக திவ்ய திரு தோற்றத்தோடு மர்ரா வஜ்ஹக யஸ்அத் யா கரீமல் வாலிதைனி. இதான் நம்ம சொல்றோம், யா கரீமல் வாலிதை. மாஷா அல்லாஹ். கரீமல் வாலிதைன் மாமானா, மாமானா ஓ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபவைன் கரீமைனே. இந்த உலகத்துல எல்லாருக்கும் நாயகத்துடைய இஸ்மு ஷரீஃபோட மட்டும்தான் நிஸ்பத். மாஷா அல்லாஹ். தாங்களுக்கு மாஷா அல்லாஹ் இஸ்மு ஷரீஃபோடு மட்டுமல்ல, ஜிஸ்முல் கரீமோட நிஸ்பத் இருக்கு. மாஷா அல்லாஹ். இஸ்மு ஷரீஃபோடு மட்டுமல்ல, முசம்மா, அந்த இஸ்மு ஷரீஃப் எந்த முசம்மா ஷரீஃபுக்கு உள்ளதோ அந்த முசம்மா முகத்தஸுக்கு மாஷா அல்லாஹ் தங்களுடைய நிஸ்பத் ஷரீஃப் இருக்குது. தங்களுடைய நிஸ்பத் ஷரீஃப். விளங்குங்க. அல்ஹம்துலில்லாஹ். அபவைனி கரீமை, நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அருமை உம்மா நாச்சியார் சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களது மகா விசேஷமும் மகா அருமையும் பெருமையும் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலால மாஷா அல்லாஹ் என்ன கலிமத்து ஷரீஃபோடு அல்லாஹ் கனெக்ட் ஆக்கி வச்சிருக்கிறான். மாஷா நாயகத்துடைய அபவைனி ஷரீஃபுடைய ஹுஜ்ஜத் மாஷா அல்லாஹ் கலிமத்துல் இலாஹியால இருக்குது. மாஷா அபவைனி ஷரீஃபின் ஹுஜ்ஜத் ஷரீஃப் கலிமத்துல் இலாஹியால இருக்குது. மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூரணமான ரிதாவையும் ஆமீன் ஆமீன் நாயகத்துடைய நாளையின் முனவருடைய தாத்து ஷரீஃபில கபூலியத்தையும் ஆமீன் ஆமீன் அபவைனி ஷரீஃபைன் முஸ்தஃபைன் முஜ்தபைன் அப்துல்லா ஆமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாளைனி ஷரீஃபைன் என்னுடைய அபவைனி ஷரீஃபைன் பரக்கத் ஷரீஃப் கொண்டு மாஷா அல்லாஹ் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி நாயகத்துடைய மதத் ஹிமாயத்துல அல்லாஹ் நமக்கும் நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு ஸயுதீன் அல்லாஹ் ஃபضل ورسول اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.